ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த மேக்ஸ் கொஞ்சம் பாருங்க. மேக்ஸ்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஈஸியான ஒரு வழியை நம்ம சொல்லிக் கொடுப்போம். எல்லா சிக்கலுக்கும் ஒரு சின்ன வழி இருக்கும். அந்த சின்ன வழி தான் சொல்ல போறேன். இங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மேக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னாக்கா நிறைய முறை கேட்ட கொஸ்டின் தான் இது. திரும்ப ஆப்டிடியூட் மேக்ஸ் சொல்லுவாங்க இதுல. இப்போ பாருங்க, சாதாரணமா 1+1/2 இருக்கு. அதை கூட்டினா என்ன வரும் பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 2 +1/2. அப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா போனோம்னாக்கா நமக்கு 3/2 போடலாம். இதை கிராஸ் பண்ணல 2 + 1 3/2. இது இன்ட்டு எதுவுமே இல்லைனாக்கா மல்டிப்ளைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்ட்டு பாருங்க, 3 × 1 3 + 1 அப்போ 4/3. நெக்ஸ்ட் அதை இன்ட்டு போட்டுங்க, 4 + 1 அப்படின்னா வரும் 5/4. இல்லை இங்க போட்டாலும் சரி நமக்கு 2 3 4 5 மேல பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆகினே போகும் 3 4 5 கீழே நம்பர் 2 3 போகணும். எக்ஸப்டா இல்லைனாலும் அடுத்த நம்பர் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா 3 4 5 தான். இப்ப 6 இருக்கும் கண்டிப்பா. இங்க என்ன இருக்குன்னா கண்டிப்பா 5 இருக்கும். இது அப்படியே மல்டிப்ளை போகுதுன்னா கடைசி இங்க பாருங்க, 120 × 1 120 + 1 121/120 121/120 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, காமன் நம்பர் கேன்சல் பண்ண போறோம். பாருங்களேன், இப்படி கேன்சல் ஆகும். பாருங்க, இந்த சீரியஸ் பாத்தீங்கன்னா இப்படி கேன்சல் ஆகிட்டே போகும். பாருங்க, அப்ப இங்க கண்டிப்பா இங்க ஒரு 6 இருக்கும், இங்கேயும் கேன்சல் ஆகும். அப்ப இங்க ஒரு 120 இருக்கும் சீரியஸ்ல. அப்ப இந்த 120யும் இந்த 120 கேன்சல் ஆகும். இப்ப மீதி பேலன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டா இந்த கணக்குல தொகுதி பை பகுதி கணக்கு. மேல பாருங்க, தொகுதி 121 இருக்கு, பகுதி 2 இருக்கு. அதான் ஆன்சர் 121/2. இதுதான் ஆன்சர் 121/2. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க, இது அதே மாதிரி தான். 3 இங்க மைனஸ், இது பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, அவ்வளவுதான், வேற வித்தியாசம் பாருங்க. 3 - 1 அப்படின்னா வரும் 3 1 போச்சுன்னா 2/3 இன்ட்டு இங்க பாருங்க 4 - 1 4 1 போச்சுன்னா 3/4 இன்ட்டு இது பாருங்க 5 - 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ண இப்படி ஃபர்ஸ்ட் 5 அப்புறம் -1/5. அப்ப ஃபர்ஸ்ட் 5 -1/5னா 5ல் 1 போச்சுன்னா 4/5. இதை நம்பர்ஸ் பாருங்க, 2 3 4 3 4 5. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அடுத்த பிராக்கெட் என்னவா இருக்குன்னு 2 3 4 5 இருக்கும் எப்படிங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 6 இருக்கு. இப்ப பாருங்க கேன்சல் பண்ணலாம் காமன் நம்பரால. இது வந்து இந்த ஸ்லாஷ்ல வந்தது, இது பாருங்க 3 3 கேன்சல். அப்ப இப்படி கேன்சல் ஆயிட்டு வரும் 3 4 5. அதே மாதிரி இங்க என்ன பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்டு 100 - 1 அப்ப 99/100. அப்ப என்ன கேன்சல் ஆகும்னு கேட்டா நம்ம பாருங்க இந்த ஷேப்ல கேன்சல் பண்ணணும். அப்ப கண்டிப்பா இப்படிதான் கேன்சல் ஆகும். இப்ப திரும்ப தொகுதி பை பகுதி தான் ஆன்சர். இங்க பாருங்க, மேல 2 இருக்கு, கீழே 100 இருக்கு. அப்ப 2/100. ஆன்சர் 1/50. அதே சிமிலர்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். இந்த மாதிரி தான் இங்க பாருங்க, அதே சேம் 2 - 1 1/2. இங்க பாருங்க 3 - 1 2/3 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்படி பண்ணா உங்களுக்கு தெரியலன்னா இங்க பாருங்க, சம்டைம்ஸ் பாருங்க 1 - 1/3 இருக்கு. அப்ப கீழே எதுவுமே இல்லைனாக்கா 1ங்கிற மாதிரி அர்த்தம் மீனிங். அப்ப ஃபர்ஸ்ட் இப்படி பெருக்கிறோம் 3 இப்படி பெருக்குனா -1 அப்புறம் இப்படி. அப்ப 3ல் 1 போச்சுன்னா 2/2 இந்த மாதிரி மீனிங். சரிங்களா? சாரி, இங்க 3 2/3 அத மாதிரி இதுல அப்ளை பண்ணி போடணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, மூணாவது சம் 4 - 1 என்ன வரும், 1ல் 1 போச்சுன்னா 3/4 அப்படின்ட்டு அங்க போறங்க. இங்க n இருக்கு, அப்ப n × 1 n -1/n அதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். இப்ப பாருங்க எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. காமனா எந்த மாதிரி கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. 2 2 ஆமா இந்த மாதிரி ஷேப்ல 2 3 அப்ப இங்க 4 கேன்சல் ஆகும் கண்டிப்பா. அப்ப இங்க என்ன கேன்சல் ஆகும்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பா n - 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்னா இது இப்படி கேன்சல் ஆகும். மீதி அதே சேம் தொகுதி பை பகுதி 1/n ஆன்சர் ஓகே. சம்டைம்ஸ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1/n இருக்கும், n இருக்கும், n - 1 இருக்கும், வெறுமனே 1 இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும் ஆன்சரை. அவசரப்பட்டு போட்டீங்கன்னாக்கா தப்பா போயிடும். ஓகே, பை, தேங்க்யூ.